நீங்கள் டூ ஆர் டை செய் இல்லைன்னா செத்து மடி, அதை தத்துவம்னு பேசுகிறீங்க. அதே நான் என் தம்பி தங்கச்சிகள்கிட்ட எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. அது உனக்கு பிரச்சனையா? உனக்கு பிரச்சனையா? கட்சியில் சொல்கிறதான் இரு, இல்லைன்னா போ. எந்த கட்சிக்கோ போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன். அவனும் முதல்ல அனுப்பலால் சேர்த்துக்கிறணும்ல. அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாங்க, எங்கள் அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே, என்ன பாடுபடுத்தியில் போகன்றுவான். அது சும்மா சொல்கிறது தான், செல்லமாக சொல்கிறது தான். திரும்ப திரும்பி சொல்கிறீங்க. உலக நாடுகள், உலகில் 20 நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை தனி படையாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான். என்கிட்ட இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல. என்னோட என் தலைமையை ஏற்று எனக்கு ஒரு தலைவன், எனக்கு ஒரு தத்துவம், எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது. எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது. இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினச்சி எங்களோட யாராவது நிற்க வந்தால், அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம். இப்போ வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு, நோட்டு எவ்வளவு, அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட 2 பெட்டி, நோட்டு பெட்டி, சீட்டு பெட்டி, 2 பெட்டி நம்மகிட்ட இல்லை. அதனால் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் ஆக்கப்பூர்வமாக நல்ல கேள்வி ஏதாவது இருந்தால் கேள்வி. அதுக்குத்தான் யாரோடும் சேராமல் போட்டி போடுறேன். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எல்லாரும் அமைதி, யாரோட நான் கூட்டணி வைக்கலாம்? ஏற்கலையே மனசுக்கு ஏற்கலையே, அதாங்க பிரச்சனை. இல்லை இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயாட்ட. இவ்வளோ எல்லாரும் ஆர்வமாக அவர் கேட்குறாங்க, கவனிங்க. மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஏன்னா இதுவும் மதால வச்சுருக்கு, அதுவும் மதால வச்சுருக்கு. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம்? என் ஆறு, என் ஏரி, என் மலை, என் மணல், காடு இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாக தான் இருக்கு. எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிற்கலாம்? அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம். அப்புறம் அதில் போய் எங்கே போய் பேசிக்கிறது? நேர்மைக்கு உண்மைக்கு 2 பக்கமும் பஞ்சம். அதனால நாங்கள் இங்கேயே தஞ்சம், மக்களோட தஞ்சம். என்னங்கம்மா? அவ்வளோதான். அதை விட்டுருங்க. அது ரொம்ப பழைய செய்தி. திரும்ப ஒரே இதை சொல்லி அது வெறுப்பாக இருக்கும். நான் வரலை, என்னை விட்டுருங்கன்றல. என்னங்கம்மா, இந்த ஆட்டம் எனக்கு வரல, விட்டுருங்க. இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு. இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட, ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு, அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன? அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது? கூட்டணி எதற்காக வைத்தார்கள்? மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து, எந்த கட்சியின் கொள்கை, எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம். இந்த கட்சிகளின் ஆட்சியிலிருந்தால் மாற்றம். திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக போயிடுது. உங்களுக்கு விளங்கிருச்சு? என் முன்னவர்கள் சீபா ஆதித்தனார் 2 தேர்தல் நின்னார், தோற்றவொடனே கூட்டணிக்கு கரைஞ்சே போயிட்டார், கட்சியை போய் சேர்ந்துட்டார். மாப்போசி நின்று தோத்துட்டாப்ல. என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா, எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக நின்றுட்டாங்க. இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம். 5வது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு 5வது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி நீங்கள் பாருங்கள், அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெறும். நீங்கள் வியப்பீங்க, எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க. நான் இதுவரை தோற்றுருக்கேன். யாருக்கிட்டேன்னு சொல்லுங்கள்? எங்கள் அம்மா அப்பாட்ட, என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் அக்கா தங்கச்சிக்கிட்ட, எந்த மக்களுக்காக அங்கேருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அது தோல்வின்னு நான் ஏன் கருதணும்? என் தோல்வி என்னதில்லை, என் மக்களோடது. என் வெற்றியும் எங்களுதில்லை, என் மக்களோடது.
நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. அதை நோக்கி தான் நாங்கள் போவோம். அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல. 800 ஆண்டுகளாக எனது முன்னவர்கள் எங்களுக்கு வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை, அதில் பயணிக்கிறோம். எங்களுக்கு முன்னத்தியராக எங்கள் ஐயா எங்கள் அப்பா மணியரசன் இருக்கிறார். கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதில் போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டுன்னு, சரி கூட்டணி போய் 10-20 இடங்கள், அது 5-10 இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்கள், நான் வேணா அதையே செய்யணும். அப்படி சேட்டா எந்த கட்சியோட சேர்றது, யார் அதிக சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, அது இல்லை. நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல, அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள். நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள், பொலிட்டிக்கல் பிஸ்னஸுக்கு செய்ய வந்தவர்கள் அல்ல. அதில் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. ஓயாமல் திருப்பி போவியான்னா நான் எங்கேயாவது தலைமறைவாக இருந்துட்டு தேர்தலப்போ வந்தா தான் அப்போ விடுவிய போடுறது என்னங்கய்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.